கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டவ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பெரியார் சர்ச்சை மீண்டும் சீமான் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். ஆரிய கடப்பாறையை பார்ப்பனிய பிராமணிய கடப்பாறையை கொண்டு பெரியார் கட்டி வச்சு அந்த திராவிடத்தை தகர்ப்புன்னு ஒருத்தர் சொன்ன கருத்தை வச்சு பலகட்ட கருத்தரங்கெல்லாம் நடந்தது. அதுல முக்கியமா பார்த்தோம்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் அதர்ம மனோஜ், யூடியூப் புட்டஸ் உள்ளிட்ட பல இளைஞர்கள்லாம் சென்னையில் ஒரு கருத்தரங்க சீமானை எதிர்த்து பேசியிருந்தாங்க. இதனொட்டி பார்த்தோம்னா மீண்டும் அந்த சம்பவம் சர்ச்சையா இருக்கிறது. பெரியார் இனிமே நாங்கள் பொழந்து கட்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட சீமான், இடும்பாவன கார்த்தி, சாட்டை திரமன் உள்ளிட்ட பல நபர்கள் சொல்லியிருக்காங்க. எதுவும் பதட்டத்துல சீமான் அவர்கள் இருக்கிறாரா? இந்த ஒரு சம்பவம் பார்த்தோம்னா இடையில உங்களுக்கு பார்த்தா திருமாவளவன் அவர்கள் திராவிடத்தை தொட்டா நான் சும்மா விட மாட்டேன்னு ஒரு கருத்தை கூட வச்சிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க? RSS பாஜக சங்கி பார்ப்பன கொத்தடிமை சீமான் தம்பி நாம் தமிழர் கட்சியில் இருப்பேன் அம்பிட்டு பேருமே RSS பாஜக பார்ப்பன கொத்தடிமை பெத்து போட்டதுதான். திருமாவளவன் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் நம்ம பயன்படுத்தணும். பெத்து போட்ட பிள்ளைங்க தான் RSS பாஜக சங்கி பார்ப்பன அடிமை கும்பல், நாக்பூர் கும்பல் பிள்ளைங்க தான். இங்க நீங்க என்ன ஜனநாயகத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும்? இங்க நீங்க என்ன நல்ல ஒரு அரசியல் அணுகுமுறை நீங்க எதிர்பார்க்க முடியுமா? தமிழ் தேசிய பார்வையை நீங்க எதிர்பார்க்க முடியுமா? தமிழ் தேசியத்துக்கே நான் வர்றேன். தமிழ் தேசியத்தையே நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த அம்பேத்கரை, பெரியாரே, மார்க்சிய கருத்தியலுக்கே எதிரானவர்கள் இவர்கள்ட்ட நீங்க எந்த விதமான நல்ல அரசியலும் இந்த தமிழ் மண்ணை, திராவிட தமிழ் மண் அது. நம்ம எல்லாருமே திராவிடர்கள், தமிழர்கள். இந்த மண்ணுல இவங்க அரசியல் நமக்கு எந்த பயனுமே தராது. புரியுதா உங்களுக்கு? எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாட நாசமாக்க விலை போனவன் தான் சீமான். எப்படி இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி வச்சுதான் ஆதித்யநாத் குரூப், தினத்தந்தி குரூப்கிட்ட இருந்து அந்த உரிமையை வாங்குறான். நாம் தமிழர் கட்சி அப்படின்ற உரிமையை வாங்குறான், சின்னத்தையும் வாங்குறேன். யாரு வாங்கி கொடுத்தா? ஆடிட்டர் குருமூர்த்தி வாங்கி கொடுத்தார். ஒரு ஜாதி பட்டு இருக்கு. மாப்போசி தூக்கி பிடிப்பாங்க. மாப்போசி எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். பாரதியாரை தூக்கி பிடிப்பாங்க. பாரதியார் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். எல்லாமே சமஸ்கிருதத்தை ஆதரித்தவர்கள், வர்ணத்தை ஆதரித்தவர்கள், மனுஸ்மிருதி ஆதரித்தவர்கள், சனான தர்மத்தை ஆதரித்தவர்கள், ஜாதியை ஆதரித்தவர்கள், சூத்திரன்ற பட்டத்தை ஆதரிச்சவங்க. புரியுதா உங்களுக்கு? பார்ப்பன அடிமையாக இருந்தவர்கள் இவங்க எல்லாருமே. இவங்க எவெல்லாம் தூக்கி பிடிக்கிறானோ அப்படி பேருமே சூத்திரன். பாப்பானா இருப்பா, நான் சூத்திரனா இருப்பேன். இப்படிதான் பேசணும். ஓப்பனாவே நான் பேசுறேன். இவங்க மரியாதையே கிடையாது எனக்கு இனிமேல். அவனே வாடா போட தான் நான் பேசுவேன். உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் ரொம்ப டீசெண்டா பேசுறேன். ஊடகத்துக்கும் உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அதுக்காக நான் மரியாதையா பேசுறேன். வாடா அவனை விட நான் எப்போ டீல் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயும். நீங்க யோசிச்சு பாருங்க. இவன் ECRல பல கோடி மதிப்புள்ள பங்களா RSS பாஜக கொடுத்திருக்கு. 100 கோடிக்கு மேல பணம் கொடுத்திருக்கு. போற கார்ல இருந்து, வளர்க்கிற நாயில இருந்து, உண்ற உணவுல இருந்து, வாழ்ற சொகுசு வாழ்க்கை எல்லாமே RSS பாஜக பார்ப்பன நாக்பூர் கும்பல், மோடி அமித்ஷா கும்பல் போட்ட பிச்சை. பொறுத்தவரை இவனுக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? பெரியாரை பத்தி, அம்பேத்கரை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? மார்க்ஸை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, தமிழர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அது காரணமே தந்தை பெரியார் தான்டா. மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு தந்தை பெரியார் இல்ல, திராவிட கருத்தியல் இல்ல, திமுக இல்ல, திக இல்லைன்னா தமிழர் நிலைமை என்ன இருக்கும்? உன்னை மூட நம்பிக்கையிலிருந்து எடுத்து உனக்கு கல்வி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, சுகாதாரம் கொடுத்து, பொருளாதாரம் கொடுத்து, நல்ல வாழ்வியல் சூழலை கொடுத்து, அமைதியான சமூகத்தை கொடுத்து, உனக்கு எல்லாமே A to Z, நீ சட்டமா இருக்கட்டும், நீ படிக்கிற கல்வியா இருக்கட்டும், நீ எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடிய அனைத்து வளர்ச்சியும், அனைத்து முன்னேற்றமும், அனைத்து தரப்பட்ட எல்லா விதமான ஒரு வளர்ச்சியுமே திமுக கொடுத்தது, திக கொடுத்தது, திராவிட கருத்தியல் கொடுத்தது. தந்தை பெரியாருடைய அந்த சமூக சீர்திருத்தம் இருக்கு பாருங்க. எல்லாருமே பண்ணாங்க. நான் மாற்றுக்கிறது கிடையாது. அயோத்திதாச பண்டிதர் பண்ணாரு, ரெட்டமலை சீனிவாசன் பண்ணாரு, திருவள்ளுவர் பண்ணாரு, ஔவையார் பண்ணாங்க, எல்லா தலைவர்களுமே பண்ணாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். வள்ளலார் பண்ணாரு. பெரியாருக்கு முன்னாடி நிறைய பேர் போராடினாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா பெரியார் மாதிரி வாழ்க்கையவே தியாகம் செய்து 95 ஆண்டு கால அந்த வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா அவர் செய்யாத தியாகம் இல்ல, அவர் வாழாத வாழ்க்கை இல்ல, அவர் படாத போராட்டங்கள் இல்ல, துன்பங்கள் இல்ல, துயரங்கள் இல்ல. எல்லாத்தையும் கடந்து இந்த மக்களுக்காக நின்று மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு கடைசி காலத்துல 95 வயசுல இவங்களுக்காக போய் ஊரா போராடி, போகாத கிராமங்கள்ல, போகாத ஊர்கள் இல்ல, பேசாத கூட்டங்கள் இல்ல, எவ்வளவு சமூக சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு உங்களுக்காக. இன்னைக்கு அவர் போட்ட அந்த பேஸ் தான் திராவிட கருத்தியல், ஆரியத்தை பார்ப்பனியத்தை வீழ்த்திய கருத்தியல். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட்சிண பிரதேசம் உருவாக்குறாங்க. தென்னிந்தியாவை முழுக்க சேர்த்து தட்சிண பிரதேசம் உருவாக்குறாங்க. அப்ப எதிர்த்தவர் பெரியார். தனி தமிழ்நாடுன்னு 1930களே கோரிக்கை வச்சார் தந்தை பெரியார் அவர்கள். நீங்க சாரம் அடைக்காதீங்க. வர இவன் கன்னட நாயகர்னு பேசுவான், தெலுங்கன்னு பேசிட்டு இருப்பான். இந்த தம்பி பயலுக, முட்டா பயலுக. என்ன RSS பாஜக பிறந்தேன் அப்படிதான் இருப்பான், பார்ப்பனுக்கு பிறந்தேன் அப்படிதான் இருப்பான். ஏன்னா இவன் அப்படி பேசுறான் இல்ல. தமிழ்நாடு தனிநாடுன்னு 1930களில் பேசுற தந்தை பெரியார்.
40களில் பேசினாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரம் வாங்கிய பிறகு சொன்னாரு, ஆங்கிலேயர்களிடம் சுதந்திரம் என்பது, இந்தியாவுடைய அதிகாரம் என்பது பார்ப்பனர்கள் கையில் போய்விட்டது அப்படின்னு மனுஸ்மிருதியை கொளுத்தினார், அரசியல் சட்டத்தை கொளுத்தினார். மாற்று கருத்தில் ஒத்துக்கிறேன், ஆமா பார்ப்பனர்கள் கையில் அதிகாரம் போயிருச்சு. அப்ப சூத்திர நிலைமை என்ன ஆகும்? ஓபிசி எஸ்சிஎஸ் நிலைமை. அம்பேத்கர் போராடினார், அதே டைம்ல முகமது அலி ஜின்னா போராடினாரு. பெரியார் அளவுக்கு யார் போராடினா சொல்லுங்க நீங்க? திராவிட நாடு தனி நாடு ஓப்பனா டிக்ளேர் பண்ணாருங்க. அந்த டைம்ல சுதந்திரம் வாங்கின டைம்லங்க 1947 அதை பத்தி பேசினார் மேடைகள்ல. தமிழ்நாடு தனிநாடு. அதுக்கு அடுத்து எந்த இடத்துல தமிழர் உரிமை பெரியார் விட்டு கொடுத்தார் சொல்லு? எங்கேயாவது தமிழருக்கு எதிராக அவர் செயல்பட்டாரா? ஆமா, தமிழ் மொழி இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு, ஒத்துக்கிறேன். இது இப்ப இதான பேசுறாங்க, அதையும் நான் பதிலே கொடுத்துடுறேன். ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு? ஓ மொழியில முழுக்க இதிகாசம், புராணம், கந்த புராணம், சீரா புராணம், சிவபுராணம், மூட நம்பிக்கைகளையும் பிற்போக்கு சிந்தனைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிநிலைகளையுமே இந்த காப்பியங்களும் இந்த புராணங்களும் இந்த புத்தகங்களும் கற்பிச்சிட்டு இருக்குது. அப்ப அதனாலதான் காட்டு மிராண்டி மொழி இங்கிலீஷ் படிக்கிறா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல தான் தமிழ் மொழி மும்மொழி கொள்கை. தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், வேற என்ன மொழியா நீ படிச்சுக்க. அதனாலதான் இங்க அறிவியல் வளருது, சயின்ஸ் வளருது, இன்னோவேஷன் வளருது, டெக்னாலஜி வளருது, ஐடி வருது. இங்கிலீஷ் இல்லாம நீங்க சயின்ஸ் கத்துக்க முடியாது, அறிவியலை கத்துக்க முடியாது, உலகம் மயமா நீங்க போக முடியாது. பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயமாக்கல், தாராள மயமாக்கல், உலக மயமாக்கல் எல்லாமே வந்ததுக்கு காரணமே ஆங்கிலம் தான். ஆங்கிலம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது உலகத்துல. இங்கிலீஷ் இஸ் நாட் a link language. It's not a language, it's a link language. உலகத்தை தொடர்பு கொள்ளணும் ஆங்கிலம் கட்டே தீரணும். பெரியார் போட்ட பேசுறாது அந்த அறிவு இருக்கு அவங்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க சமச்சீர் கல்வியில இருந்து உயர்கல்வி, அடிப்படை கல்வி எல்லாமே பெரியார் போட்ட பேஸ். அவரோட சீர்திருத்தம் ஒன்று உருவாகிறது, அது பௌதீக சக்தி பெறுது. அந்த சீர்திருத்தம் அதன் மூலியமா சமூகத்தில் சில மாற்றங்கள் வருது. அந்த மாற்றத்தின் மூலியமா உருவானதான தமிழ்நாடு. அண்ணா தனிநாடு கேட்கிறாரு பெரியாரு, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாரு அண்ணா. ஆட்சிக்கு வந்த உடனே பெரியார் ஆரம்பிச்சாரா இல்லையா? சொன்னாரா தமிழ்நாடு வைக்க கூடாதுன்னு சொன்னாரா? மெட்ராஸ் பிரசிடென்சியே வேணாம், தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி பெரியார் பலமுறை போராடி இருக்காரு வாழ்நாள் முழுக்க. இதெல்லாம் பேச யாராவது இருக்காங்க? அப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உனக்கு காம இச்சைகள் வந்தா நீ உன்னுடைய அம்மாவோடயோ ஏதாவது பேசுறேன், அவன் தம்பி எல்லாம் பதில் கொடுத்துருந்த வீடியோல, அக்காவோட அம்மாவோட தங்கச்சியோட போயிருக்க. அப்படி பெரியார் எந்த இடத்துலயுமே சொல்லல. அதுக்கு சாட்சிகள் இருந்தா தம்பி சைமன் செபஸ்டியன் தம்பிகள் எடுத்துட்டு வாங்கடா, நீங்க எடுத்துட்டு வாங்கடா, மோதி பாத்துருவாடா, நம்ம எடுத்துட்டு வாங்கடா, நீங்க சாட்சி எடுத்துட்டு வாங்கடா, நீங்க மேல போடுறா மதுரையில கூட்டவா போண்டா, பேசுவோம்டா எல்லாருமே, தம்பிகளும் வாங்கடா, சைமன் செபஸ்டியன் சீமான் வாடா, பேசுவோம்டா, உட்காந்து நம்ம பேச தானே இருக்கு, தைரியம் இருக்காங்க எனக்கு, வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க நம்ம பேசணும்னா. இன்னைக்கு தந்தை பெரியார் தான்டா தமிழ்நாட்டின் தந்தை, அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாதா? முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான்ரா, இந்தியாவின் தந்தை அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு வச்சுக்குவோம். தமிழ்நாட்டுக்கு இவர் தாண்டா, பெரியார் தாண்டா, மகாத்மா காந்தி இந்தியாவின் தந்தைடா, தமிழ்நாடு தந்தை பெரியார் தாண்டா. நீ உன்னால என்னடா கொடுக்க முடியும்? நான் கேட்கிறேன், நான் என்ன சொன்ன தோழர், இவங்க திராவிட கருத்தியல பார்ப்பன கடப்பாறையை கொண்டு உடப்பேன்றாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியல் யோசிப்பார். பார்ப்பனர்களால, பார்ப்பனியத்தால, இந்த மனுஸ்மிருதியால, இந்து மதத்தாலதான் இன்று பல பேர் சூத்திரனா வாழ்ந்துட்டு இருக்கான் இளி நிலையில. ஹிந்துனாலே சூத்திரன், ஹிந்துனாலே ஜாதி வந்துருது. ஜாதின்னு கேட்கிறான், என்ன ஜாதின்னு கேட்கிறான், அது ஏழை பணக்காரன் பாக்குறான், பொருளாதார வர்க்க ஏற்றத்தால் வந்துருது. அப்ப ஹிந்துனாலே அவன் சூத்திரப்பட்டத்தோடய தான் வாழ்றான். ஹிந்து மத ஸ்கிரிப்சர்ஸ் நீங்க பகவத்கீதை எடுத்துக்கோங்க, மனுஸ்மிருதி எடுத்துக்கோங்க, அர்த்தசாஸ்திரம் எடுத்துக்கோங்க, எல்லா புராணங்களும் வர்ணம் இருக்குதுன்னு சொல்லுது. இந்து சமூக மந்திரங்கள் நீங்க பாருங்க, கோயில்ல உச்சரிக்கிற மந்திரங்கள் எவ்வளவு அருவருப்பாரு, அதோட அர்த்தங்கள் நீங்க பாருங்க. நான் இந்து மதத்துக்கு எதிராக பேசல, உண்மையை நான் பேசுறேன். அப்ப இந்து மதம் என்ற சூத்திரன், சூத்திரன் என்ன அடிமை, வேற மாதிரி பிறந்தவன், வேப்பம் பேச விரும்பல. சூத்திரனாலே என்ன மகன் வருது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? இழிப்பட்டத்தோட வாழ்றான், இன்னும் தமிழை வாழ்றான், இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான், மூட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கான், பிற்போக்கு சிந்தனையில வாழ்றான், ஜாதி வெறி மதவெறிய வாழ்க்கை நாசமாகுது தமிழை வாழ்க்கை. அதுல ஒரு ஆளுதான் சீமானா? ஆமா, எவன் பெரியார் எடுத்து பேசுறான் எல்லாம் சூத்திரன். என்னை பொறுத்தவரை பார்ப்பன அடிமையா இருக்க விரும்புறவன், பாப்பானா தன்னோட தகப்பனாவும் அப்பனாவும் ஏத்துக்கிட்டவன். இப்படிதான் நான் பேசுவேன், இப்படிதான் நம்ம பேசணும், வழி இல்ல. எழுதி வச்சிருக்கான் மனுஸ்மிருதியில. இதெல்லாம் எதிர்த்தனாலதான் ஒரு பதற்றத்துல சீமான் பேசிக்கிறாரு. இல்ல அதுதான் தோழர், பார்ப்பன கடப்பா ரேஞ்சுக்கு நீ போயிட்டல, நீ மோதி பாத்திரம், நீ வா, நான் அதான் ஓப்பன் கால் பண்றேன், கிளம்பி வா, நீ மேடைக்கு வா. 2026 தேர்தலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு திராவிடரா. தந்தை பெரியார் அவர்கள் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அறிவு தீட்டி வை, அறிவு தீட்டி வை, அதோட கத்தியும் தீட்டி வச்சுக்கோ, தேவைப்பட்டா பயன்படுத்திக்கின்றார். பெரியார் சொன்னது, நான் சொல்லல. தந்தை பெரியாரே நம்மள மாதிரி ஆள் சொல்லியிருக்காரு. நமக்கு திராவிட கருத்தியல் ஆதரிக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியாரை ஃபாலோ பண்ற நமக்கு சொல்லியிருக்காரு.
ரெடி பண்ணி வச்சுக்கோப்பா, எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கன்றாரு. அப்ப நம்ம ரெண்டுக்குமே ரெடி கமான் தான் நான் சொல்றேன். இப்ப நான் இப்ப எனக்கு என்ன சொல்ல, சிம்பிளா சொல்லிடுறேன் தோழர். இவங்களுக்கு என்னன்னா, இந்த குருமூர்த்தி RSS பாஜக இறக்கி விடப்பட்ட ஆள் தான் சைமன் செபஸ்டியன் சீமானு, நாம் தமிழர் கட்சி, நாமள கட்சி தம்பி பேலுங்க. அவங்க சூத்திரங்க என்னைய பொறுத்தவரை. நான் சூத்திரம் தான். இப்ப எல்லாருமே நான் கால் பண்றேன். எவெல்லாம் ஜாதி வெறி பிடிச்சி பேசுறானோ, ஜாதியை தூக்கி பிடிக்கிறானோ, மதத்தை தூக்கி பிடிக்கிறானோ, மத வெறி பிடிச்சி இருக்கானோ, நான் என் வாழ்க்கையில நான் எப்படி திரும்ப அவங்களை பாக்குறேன், சூத்ரா அப்படின்னு தான் பாக்குறேன். நான் இப்படிதான் டீல் பண்றேன் எல்லாருமே. அப்படி ஒருத்தர் இருக்கான சூத்திரை அப்படின்னு தான் நான் போறேன். புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து இவங்க வந்து சூத்திரர்கள். சூத்திரைகளுக்கு என்ன பேசி புரிய வைக்க முடியாதனால பதில் சொல்ல முடியாது. அவன் கேட்க மாட்டான். சூத்திரனால இருக்க விரும்புவான். பாப்பன அடிமையாவும் பாப்பன கொத்தடிமையா தான் விரும்புவான். இது நகைச்சுவை விஷயம் கிடையாது, உண்மை இதுதான். அவன் நம்ம டீல் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. நம்மளாம் மான மரியாதை இருக்கவங்க, சுயமரியாதை இருக்கவங்க, கருப்பு சட்டை போடுறவங்க, பெரியாரை வந்து நேசிக்கக்கூடியவர்கள், நமக்கு சூத்திரனை பார்த்தா இரிட்டேட் ஆகுது நமக்கு. நான் சூத்திரனை வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரிதான் இருக்கு நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்றது? நீங்களே சீமான் கதறாருன்னா இடும்பவன கருத்தி சாட்டை திரும்பன்னு தொடர்ந்து கதறாங்களா? அதான் சொல்றவங்களுக்கு என்னன்னா, இந்த திராவிட இருப்பு உடைக்கணும். திமுகவை உடைக்கணும். திராவிட கருத்தியல அது உடைக்க முடியாது. இன்னும் பல ஆயிரம் ஆண்டு ட்ரை பண்ண முடியாது. தந்தை பெரியாரின் மண் தமிழ்நாடு, மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப என்னன்னா, எவன் மான மரியாதையா வாழ்றானோ, பெரியார் அம்பேத்கர் மார்க்சியல கருத்தியல புரிஞ்சுக்கிட்டு தமிழ் எல்லாம் மான மரியாதை வாழ்றேன், அம்புட்டு பேரே சூத்திரன் ஆக்கணும். அவங்களுக்கு கொண்டு போய் பாப்பா அடிமையாக்கி விடணும், பிராமண அடிமையாக்கணும் ஆசைப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொள்வார்கள். தமிழ்நாட்டு மக்கள் என்றுமே தந்தை பெரியார் பக்கம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்க என்னன்னா, RSS பாஜக போடுறது எலும்பு துண்டை நக்கிக்கிட்டு நாய் மாதிரி போய் நக்குறாங்க. அந்த எலும்பு துண்டை கறி அவங்க போடுறாங்க, போடுறப்ப நாய் மாதிரி போய் தின்றாங்க. அவங்க இருக்கப்ப நாயா இருக்காங்க, டப்புனு சூத்திரன் ஆயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் எலும்பு துண்டையும் இது கறியும் தின்றப்ப RSS நாக்பூர், மோடி, அமித்ஷா, RSS பாஜக போடுது இல்ல எலும்பு துண்டு கறி, தின்றப்ப நாயா இருக்காங்க. டப்புனு தின்னு முடிச்சுட்ட பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் சூத்திரன் ஆயிடுறாங்க. இப்ப சூத்திரன் வேலையை பாக்குறேன். நான் சூத்திரன் தான் டீல் பண்றது. இப்ப நான் மரியாதை கொடுத்தே பேசுறது கிடையாது. பாடா போடான்னு கூட நான் உங்களுக்காக பேசல, சூத்திரையும் நான் பேசுறேன். ஆனா சூத்திரன் நம்ம திருத்த முடியாது. நீங்க என்னதான் நீங்க திருத்த முயற்சி திருத்தவே முடியாது. அவன் அப்படியே தான் நிற்பான். இப்ப ஒண்ணு இல்ல, தோழர் பிரபாகரன் இருக்கிறார். அவர் மேல நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. தமிழ் தேசியவாதி. எதுக்குறோமா அவரை? என்னைக்காவது நம்ம எதிர்த்து பேசியிருக்கோமா? அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை நம்ம பேச மனசு வருமா நமக்கு? அப்ப தமிழ் தேசியத்துக்கு நம்ம எதிரி கிடையாது. தமிழ் தேசியம் நீ பேசு, வா அரசியல் பண்ணு, மக்கள் உன்னை ஆதரிச்சாங்கன்னா நீ வென்று அரசு ஆட்சிக்கு வா, பிரச்சனை கிடையாது. தேசியம்னாவே திராவிடம் தானே. இவன் போலி தமிழ் தேசியம், சைமன் செபஸ்டியன் சீமான சைமன் இருக்கான்ல, போலி தமிழ் தேசியம். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன வருத்தமா இருக்குன்னா, அவன் வந்து என்ன சொல்றான், அவன் தமிழனா மலையாளியா ஒண்ணு நமக்கு புரிய மாட்டேங்குது. சூத்திரன் கன்ஃபார்ம். தமிழ் சூத்திரனான்னு தெரியல நமக்கு. மலையாளி சூத்திரனா நிறைய பார்டர் பிரச்சனை தான் நமக்கு வரும். சீமானை பத்தி பேசணும்னா அது விஜயலட்சுமி மேட்டர்ல போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன் சுப்ரீம் கோர்ட். காலைல விழுந்துட்டேன் சுப்ரீம் கோர்ட்ல. அவ்வளவு அது முடிஞ்சு. பாப்பன கிட்ட தான் வந்து எச்சி இதெல்லாம் வாங்கி தின்றான், எலும்பு துண்டு நான் இந்த கறியெல்லாம் வாங்கி தின்றான். நான் யாருன்னு பண்றேன் அதை, தமிழ்நாட்டுக்கு எதிராக வேலை வேட்ட நாய் மாதிரி வர்றேன். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டான். இந்த மாதிரி வந்து என்னை விட்டுருங்க இந்த வழக்குல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இப்ப ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டான். வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம இது எங்க போய் நீங்களே சொல்லுங்க. நீங்க இப்ப நம்ம குறைஞ்சபட்ச மரியாதையோட தான் நான் பேசியிருக்கேன். நான் இன்னும் பயங்கரமா பேசுவேன் பிரைவேட்டா. வேண்டாம், எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறான், எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதை பொறுத்தா நம்ம வெப்பம் எடுக்க முடியும். எந்த ஆயுதம் நம்ம எடுக்க முடியும். ஆகையால் நான் ரொம்ப இதுவே எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இந்த மாதிரி பேசிருக்க கூடாது. இல்ல நமக்கு எதிரி பார்ப்பனியா ஆரியன்னு சொல்லி போற இடத்துல எனக்கு என்ன பிரச்சனை, குறுக்க மறுக்க ஓடுறாங்க, சைட்ல நடுவில் வந்து இவங்க அடி வாங்கிட்டு போறாங்க. அதான் வருத்தமா இருக்கு. இப்ப யூடியூப் புரோட்டஸா இருக்கட்டும், அதர்மம் மனோஜா இருக்கட்டும், இப்ப மணியமுதன் தோழரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பெரியாரிய கருத்தியல் அப்படின்னு நம்ம ஒரு இதுல போயிட்டு இருக்கோம். ஹை ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு வண்டி. திடீர்னு நாய் மாதிரி உள்ள வந்துடுறாங்க, டம்னு அடிப்பிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அதான் வருத்தமா இருக்கு நமக்கு. அந்த பக்கம் சூத்திரன் வர்றேன், ஒண்ணு சூத்திரன் அந்த பக்கம் நிக்கணும், இல்ல சூத்திரன் இந்த பக்கம் நிக்கணும். நடுரோட்ல வந்து சூத்திரன் நின்னுறேன், நம்ம வண்டி போய் கோர்த்து விட்டு போயிடுறோம். அடிபட்டு கிடக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு நம்ம தான் போய் சேர்க்கிறோம். அடிபட்டு சூத்திரன் கிடந்தாலும் நம்ம சூத்திரனையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். அனுப்பிச்ச குருமூர்த்தி நல்லா சந்தோஷமா. ஆமா, குருமூர்த்தி சந்தோஷமா மயிலாப்பூர்ல உட்காந்து நெய் சாஞ்சாடு பருப்பு சாஞ்சாடு நல்லா இருக்காரு. இவன் வந்து மாட்டுக்கறியும் தின்றான், மாட்டுக்கு மாநாடு நடத்துறேன். மாடே கேக்குது, என்னடா என்னையே தின்றேன், எனக்கே வந்து மாநாடு நடத்துறேன் சூத்திரனே அப்படின்னு கேக்குது. இவன் எல்லாமே சூத்திரத்தனமா வேலைலாம் பார்ப்பான். மாடு மேய்ங்க, ஆடு மேய்ங்க, விவசாய வேலைக்கு வாங்க, தோட்ட வேலைக்கு வாங்க, இதுக்கு வாங்க. தமிழன் படிச்சவன் வேற லெவலில் போயிட்டான், உலக லெவலில் போயிட்டு இருக்கான் தமிழன். அவன் திரும்ப சூத்திரனாக்க தான் வேலை பண்றான். டைரக்டா RSS பாஜக நீங்க வரமாட்டீங்க, இமீடியட்டா சூத்திரன் ஆக மாட்டீங்க. அப்ப என்ன பண்றான் RSS பாஜக, சைமன் மாதிரி வேலை இறக்கி விட்டு தமிழ் தேசியம்னு பேசி நீ அவனை சூத்திரனாக்கு அப்படின்னு கொண்டு வராங்க. அல்டிமேட் அஜெண்டா ஒண்ணுதான், ரூட் வேற. அதாவது தமிழை என்ன பண்றேன், நான் மானமுள்ள தமிழா தாண்டா வாழ்வேன், சூத்திரனா மாற மாட்டேன்டா, எனக்கு பிராமண கடப்பால தேவையில்லடா
ஆரிய கடப்பாறை எனக்கு தேவை. ஆரியன்ட்ட முதல் கடப்பாறை இருக்காது. நெய் சோறும் பருப்பு சோறும் இது வேணா இருக்கும், தர்ப்ப புல் வேணா ஒரு இருக்கும், 4 புக்கு 4 புக்கு இருக்கும், தர்ப்ப புல் இருக்கும். ஆமா, ஏன்னா முதல்ல சைமனே விட மாட்டாங்க, கோயில் விட மாட்டாங்க. சூத்திரங்க, தமிழ் சூத்திரங்க இருக்காங்கல்ல, சைமன் கூட இருக்க சூத்திரங்களே கோயில் விட மாட்டாங்க, தீட்டுன்றாங்க, அங்க நிக்காதீங்க வெளியே போன்றாங்க. அப்ப இவங்க என்னன்னா, இவங்க காசை வாங்கிட்டு இந்த வேலையை பாக்குறாங்க. கண்டிப்பாக சைமன் செபஸ்டியன் வீழ்த்தப்படுவான், நாம் தமிழர் கட்சி வீழ்த்தப்படும், தம்பிகள் வீழ்த்தப்படுவார்கள். 2026 அரசியல் முடிவுகளா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போறது இல்ல, டெபாசிட்டே வாங்காது முதல்ல, அப்புறம் பாப்பா சீட்டு ஜெயிக்கிறது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்கள் சைமன் செபஸ்டியன், இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள், என் பாசையில சொல்ல சூத்திரங்கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பாக திராவிட கருத்தியல் தந்தை பெரியார் மீண்டும் வெல்வார், அதுல எந்த மாற்றங்களும் கிடையாது. நன்றி.